ஏய், யாரா நீ? ஏய், யாரா நீ? எங்க இருந்து வர? என்னடா கேட்க கேட்க பதிலே சொல்ல மாட்டேங்க. காணும். கத்தி மாதிரி இருக்கு. வரவேட்டு உதவும் பார்த்துக்கிடும். வீட்டில் வச்சுக்கிடும். எதுவும் தேவைப்படும். யாருவானே பஸ் டேய் லூசி, அங்கனத்தடா புடிங்கிட்டு இருக்க. பாட்டில் சரக்கு ஊற்றி அடிச்சிட்டு இருக்கேன். டிவியை பார்த்தியா? டிவியை தான் பார்க்க ஒரே பிளாங்கா இருக்கு. டிவியை ஆன் பண்ணி பாருடா. நேற்று இரவு பி மியூசியத்தில் உள்ள விலை உயர்ந்த ஸ்காட் மர்ம நபர்களால் திருடப்பட்டுள்ளது. யார் இந்த மாஸ்க்மேன்? இவனை உங்களுக்கு தெரிந்தால் காவல்துறையிடம் உடனடியாக தெரிவிக்கவும். அல்லது இதை கண்டுபிடித்து தரும் நபருக்கு அரசாங்கத்திடமிருந்து ரூபாய் 50,000 வழங்கப்படும். நீ கவலையை விடு. உன் ஸ்குவாடு சும்மா சுருன்னு ஒன்று வந்து சேரும். எப்படிடா சொல்ற?
பாஸ் சில விஷயத்த சொல்கிறத விட சி பண்ணுறது தான் செமையாக இருக்கும். சி மீன் ஆக்ஷன். என்ன எடுக்க மாட்டேக்காரு. சரி வீட்டுக்கே போய் பார்ப்போம். ராஜனே வெளியே வாருமையா. இவர் என்ன கதவே திறக்க மாட்டேக்காரு. சரி இந்த நேரத்துல கூட நிம்மதியா விட மாட்டேங்குது. இருங்கடா வாரேன். ராஜனே என்னப்பா காரணத்தான அருமையா வந்து பேசும். என்ன காலகத்தால வந்திருக்கிறது? சரி வாங்க வேலைக்கு போலாமாண்ணே. போங்க. சரி மொமெண்ட்லாம் வந்திருக்கிறா? வீடை நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களே. இந்த கட்சி உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க பணக்காரன் ஆக போறீங்கண்ணே. தம்பி என்ன போய் சொல்ற? பணக்காரன் மியூசியத்துல இருந்து மாஸ்மேன் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டாங்க. இதை இப்போ போலீஸுக்கு விட்டு 50,000 கிடைக்கும். 50,000? ஆமா. என்னடா சொல்ற? இந்த ஒரு கத்திக்கா? அப்ப இதானே இப்ப போலீஸுக்கு முடிச்சுட்டு வந்துருமானே. இப்ப வேலைக்கு போனல இப்ப எப்படி கொடுக்க முடியும்? வேலைக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு கடன்காரன் கடன் கேட்டுக்கிட்டே இருக்கானா வயலுக்கு. என்ன பண்ணனே தெரியலண்ணா எனக்கு. விடு குப்பசாமி பாத்துக்கலாம். நீ எப்படிங்க வந்த? ஒன்னனுங்க என் அண்ணன் எங்க இருக்கான்னு தெரியாது. நீ கிளம்பு. போட அண்ணன் தூக்கிட்டாங்க தெரியுமா? தெரியும் இப்போ போலீஸ் அண்ணன் தூக்க போறாங்க தெரியுமா? தெரியும். இவ்வளோ தெரிஞ்ச உனக்கு இப்போ நான் உன்னை தூக்கிட்டேன் தெரியுமா? இப்போ சொல்லுவாங்க எங்க இருக்காங்க. நீ கேட்ட உடனே நான் சொல்லிடணுமா? மேட்ரிக்ஸ் தம்பிடா. சொல்ல மாட்டேங்க. அப்பவும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எங்கடா வைக்கிற? இது பாம்பு நல்லாவே தெரியும். இது 2 நிமிஷத்துல வெடிக்கிறதும் இல்லை டைமர் செட் பண்ணிட்டு வெடிக்கிறதும். அப்போ ஜஸ்ட் இந்த பட்டன் அழுத்தினா நீ கால். நான் எந்த இடத்துல இருந்து அழுத்தினாலும் இப்போ சொல்லுவாங்க. சொல்ல மாட்டேன். சொல்டா. சொல்லிடுறேன். அவ காசி தோட்டத்துல தான் இருக்கா. இப்போ சரி இதுக்கு வேலை வராதுன்னு நினைக்கிறேன். நீ வர வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்குவாட் கிடைக்கிறதுக்கு நீ இங்கே தான் இருந்தாங்க. எங்க போற? ஏய் நவுத்துடுறா. நீ மட்டும் இல்லடா, வேற எவன் நினைச்சாலும் என்ன மேட்ரிக்க ஒன்றும் பண்ண முடியாது. இது வேற குப்புசாமி போலீஸ்ல கொடுக்கணும்னு சொன்னானே. சரி கொடுத்து வரும். யாரு குப்புசாமி மாதிரி இருக்கும்? குப்புசாமி குப்புசாமி யாரு? என்ன குப்புசாமி? ஏய் குப்புசாமி யாரு? குப்புசாமி ஏய் குப்புசாமி இப்படி கடனை வாங்கிட்டு செத்து போயிடியடா. ஏடா டேய் மேட்ரிக்ஸ்
தெரியும்டா நீ வருவன். தெரியும்டா நான் வருவேன் தெரிஞ்சானே பின்னாடி வந்து அடிக்க. தனியா மாட்டிக்கிட்டீங்க. என்னடா தலை சுத்துதா? என்ன சிரிக்க? அடிப்பட்ட அழகானடா செய்யணும். என்னடா சிரிக்க? டேய் டேய் என் தம்பியை விட்டுடா. கைகா டேய் இரு கத்தியே செத்துறாதடா. சொல்லு, எதுக்காக வந்திருக்க? என்ன தெரியாத மாதிரியே கேட்க. கோடத்தை உன் தம்பி விட்டுடுறேன். வாட மியூசியத்துலேருந்து தூக்குனது நான் தான். ஆனால் சத்தியமாக அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்கிட்ட இந்த ஸ்வாட் இல்லை. சின்ன வயசுலேயே காதெல்லாம் குத்தியாச்சு. இப்போ வேற வண்டி எடுத்து. டேய் உண்மைக்கு தான்டா, அது மிஸ் ஆனனால தான் நானே இங்கே வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு இங்கே இருக்கணும்னு அவசியமா? பூ மட்டும் ஸ்குவாட் இல்லை. சத்தியமாக இல்லை. நீ அன்றைக்கி எந்த ரோட்டிலேயே போனேன்? எனக்கு தெரிஞ்சு பிள்ளையார் கோயில் தெருவாக தான் இருக்கும். அப்படி தான் நான் வந்தேன். சரி ரைட்டு, போவா இருந்து சேர்ந்தே தேடுவோம். என்ன விளாடுறியா? போலீஸ் மாட்டிக்க கூடாது தான் நான் சொல்லி இங்கே இருக்கேன். இந்த பார்ப்பா ஸ்குவாடு எனக்கு கிடைச்சா ஒரு தம்பி உனக்கு கிடைக்கும். பார்த்துக்கோ. இரு நான் வரேன். இது அந்த செத்த விவசாய வீடாச்சே, இங்க இருக்கு கூட்டு வரோம். கொண்டு வந்துட்டேன். நீ யார்? எங்க விசில தலையாட நீ யாரா? இது உங்க விஷயம். சரி வயசு, ஸ்வாட் அடிக்க இதுதான் கரெக்டான டைம். ஸ்வாட் அடிக்கணும்னா கரெக்டான பிளான் வேணுமே. இருக்குதா? பின்ன பிளான் இல்லாம இதுல உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பிளான்? இப்போ ஸ்வாடு டி மியூசியத்துல தான். டேய் அந்த மியூசியம் பழசாச்சு. ஆமா. அப்ப எப்படி அங்க இருக்கும்? டேய் அது விலை அந்த ஸ்வாடுங்கிறனால சிட்டிக்குள்ள இருக்கிற சிராக் மியூசியத்துல இருக்கும் நீ நினைக்க. ஆனா அதான் கிடையாது. அது காட்டுக்குள்ள இருக்கிற தி மியூசியத்துல இருக்கு. இன்னும் 2 நாள்ல அதை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு நைட்டே அதை நான் அடிக்கேன். செக்யூரிட்டி எல்லாம் எப்படி போட்டு? காட்டுக்குள்ள இருக்கனால செக்யூரிட்டி ரொம்ப கம்மி தான். போலீஸ் வந்தா என்ன பண்ணுவ? நான் அந்த ஸ்வாடை அடிச்ச பிறகு சிட்டிக்குள்ள கொண்டு போறது இல்ல. பக்கத்துல இருக்கிற கனவிசம்புரங்கிற வில்லேஜ்ல ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீட்டுல நீ இருக்க. உன் முன்னாடி அந்த ஸ்வாடை நான் போட்டுருவேன். ஸ்வாடை போட்டு எங்க போவேன்? 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காசித்தோடத்து போகும். ஏன்னா போலீஸ் மேக்சிமம் என்னதான் தேடி வரும். மீறி ஒன்ன தேடி வந்தாலும் நீ விறகு விட்டதான் அந்த கத்தி எடுத்தேன்னு சொல்லிடும். ஏன்னா நீ ஒரு விவசாயி அந்த வீட்டுல இருக்க போற. அப்படி என்ன போலீஸ் பிடிச்சாலும் கொஞ்ச நாள்ல நானும் வெளியே வந்துடும். சூப்பர்ரா. அப்புறம் 2 வீக்ஸ் பார்ப்போம். ஒருவேளை ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியாச்சுன்னா நம்ம அந்த ஸ்குவாட் எடுத்து வித்துற வேண்டியது. வெல்டன் மேட்ரி. உனக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தான். இதை இப்போ போலீஸுக்கு 50,000 கிடைக்கும். மேட்ரிக்ஸ் இவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஸ்குவாட் வீட்டுக்கு பார்த்துட்டான். இவன் என்ன பண்ண? வேற வழியே இல்ல, முடிச்சு. என்ன மடிச்சிடுற குப்புசாமி? நீங்களாம் நினைக்கீங்க தற்கொலைட்டு. ஆனா எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அது கொலை. நம்மள 3 பேர் ஒருத்தன் குறைஞ்சவங்க இல்லைங்க. ஏன் நீ வாட்ச்மேனை கொள்ளவே கைங்கிற.
நீ உன் பக்கத்து வீட்டுக்காரனே கொண்டுட்ட. உன் தம்பியை கொல்ல துணிஞ்சது மட்டும் இல்லாம உங்க 2 பேரையும் கொல்ல. என்ன எங்களை கொல்ல போறியா? என்ன அடிக்க உனக்கு பலம் இல்ல, இதுல எங்க 2 பேர்த்த அடிச்சுட்டு நீ இங்க இருந்து தப்பிச்சிருவியோ? எடுத்து வச்ச மந்த தகரி. கோடக்காரியா எங்க 2 பேர்த்து தாண்டி இந்த கத்தி எடுத்துட்டு போட பாப்போம். என்னங்கடா? நீங்க எத்தனை வாட்டி என்ன கொலை பண்ண வைப்பீங்க? முதல்ல கன் எடுத்து சுட்டுட்டாங்க. தப்பு பண்ண மேட்ரிக், ஒரு பொருள் ஒருத்தனுக்கு தானே சொந்தமா இருக்கும். ஆமா ரைசு, ஏன் கேக்கு? அப்போ அந்த ஒருத்தன் நானாதான் இருக்கணும். நீ ஏதோ சொன்னல, சாரி நீ இல்ல அவன் என்னமோ சொன்னல, எங்க 2 பேர்த்த அடிக்கிறதுக்கு அந்த பலம் இல்லை. என் பலம் இங்க இல்லடா, இங்க இருக்கு. பச்சை நீ எப்படி தப்பிச்ச? சஸ்பென்ஸோடைய சாவு.